எனக்கு அன்பான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இயேசுவின் பாதத்தில் இன்று நாம் தியானிக்கவிருக்கும் வேத பகுதியாவது பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவர் சகலத்தையும் மதினதின் காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், நித்தியத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். ஹல்லேலூயா! தேவன் தந்த ஆசீர்வாதமான வார்த்தைக்காய் நன்றி. எனக்கு அன்பானவர்களே, தேவன் நமது வாழ்வில் செய்ய போகிற நேர்த்தியான காரியங்களை எண்ண வேண்டும். நமது வேலை எப்பொழுதும் ஆயத்தம்தான். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. அதினதின் காலத்தில் தான் செய்வார். நாம் எதிர்பார்த்திருக்கும் காரியங்களை தேவன் செய்ய வேண்டும் என்று காத்திருப்போமானால் அது அழகாக நேர்த்தியாக அமையும். காலங்கள் அவர் கரத்தில் அல்லவோ இருக்கிறது. இந்த அதிகாரத்தின் 1-8 வரை உள்ள வசனங்களை வாசிப்போமேயாகில் தேவன் நியமித்துள்ள காலங்கள் குறித்து எழுதப்பட்டுள்ளது. நாம் பிறக்க ஒரு காலத்தை நியமித்திருந்தார். இன்றளவும் நமது வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றும் அவருடைய கரத்தில் இருந்துதான் பெற்றுக்கொள்கிறோம் பிரியமானவர்களே. எனவே சோர்ந்து போகாது, தேவன் நமக்கான காரியங்களை, நல்ல ஆசீர்வாதங்களை வைத்திருக்கும் அந்த காலத்தை நாம் சுதந்திரிக்க மகிழ்ச்சியுடன் காத்திருப்போம். நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற மகாதேவனே, நீர் தந்த இந்த ஆசீர்வாதமான நம்பிக்கை நிறைந்த வார்த்தைக்காய் நன்றி. எங்களுக்காய் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற சகல நேர்த்தியான காரியங்களுக்காய் நன்றி. இதுவரை நடத்தி வந்த தேவன் இனிமேலும் நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். உம்முடைய கரத்தில் எங்கள் காரியங்கள் யாவற்றையும் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் யாவற்றையும் நேர்த்தியாக செய்ய போகிறதற்காய் நன்றி. இந்த நாளில் மக்கள் யாவரையும் பலப்படுத்தும், உற்சாகப்படுத்தும். உம்முடைய அபிஷேகம் யாவரையும் வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமேன்.